இது புரியாத யூடியூபர்ஸ் யூடியூப்பில் ஜெயிக்க முடியாது. இது தெரியாத யூடியூபர்ஸ் அவங்களுடைய யூடியூப் சேனலுக்கு வியூஸை கொண்டு வர முடியாது. அது என்னன்றதான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதை யூடியூப்பில் ப்ரமோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளுடைய சேனல் ஒரு ரைட் பிளேஸ். இந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள். நாங்கள் நிறைய சேனலை மானிட்டைஸ் பண்ணியிருக்கோம், நிறைய சேனலை கோச்சிங் பண்ணிகிட்ருக்கோம், நிறைய சேனலுக்கு சேனல் மேனேஜ்மெண்ட் பார்ட்னராக இருக்கும். இதை பற்றிலாம் டீட்டெயில்ஸ் தெரியணும்னா இந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள். இப்போது நிறைய யூடியூபர்ஸ் பார்த்துருப்பீங்க, சேனலை ஆரம்பித்து கொஞ்ச நாள் தான் இருக்கும், பார்த்திங்கன்னா கடகடன் மேலே வந்துடுவாங்க. ஆனால் சில யூடியூபர்ஸ் வருஷக்கணக்காக சேனல் நடத்திட்டு இருப்பாங்க. அவங்க நினைக்கிற க்ரோத்துன்றது இருக்காது, இல்லை ஸ்லோ க்ரோத்துன்றது இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா 1000 சொல்லுவாங்க. யூடியூப் சரியில்லை, அல்காரிதம் சரியில்லை, இல்லை மக்கள் சரியில்லைங்க, அவங்க வீடியோலாம் பார்க்க மாட்டுறாங்க, இல்லை பெரிய யூடியூபர் அவங்க வீடியோஸ் பார்க்குறனால தான் நம்ம சேனலாக பார்க்க மாட்டுறாங்க, இல்லை லேடிஸ் சேனல்லாம் பார்க்குறாங்க நம்ம சேனல்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்படி 1000 காரணம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க மேலே அவங்க காரணம் சொல்லவே மாட்டாங்க. எப்படிடா பழியை தூக்கி அடுத்தவன் மேலே போட்டுடலான்னு தான் நினப்பாங்க. நான் பார்த்த வகையில் சில யூடியூபர்ஸ் அவங்களுக்கு ஈகோ அதிகமாக இருக்குங்க. நீ என்ன எனக்கு சொல்லித்தர்றது, எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு உலகத்தில் தெரியாதது எதுவுமே இல்லை, நீ என்ன கோச்சிங் பண்ணுறது, யூடியூபுக்காக நான் கற்றுக்கணுமா, யூடியூப்பில் நிறையா ஃப்ரீ வீடியோஸ் இருக்குல்ல, அதை பார்த்து கற்றுக்கலாம்ல, நான் என்ன இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் யூடியூப்பில் வீடியோஸ் போடுறாங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க, அவங்களுடைய சீக்ரெட் எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க அதை பார்த்தே கற்றுக்கலாம். அவங்களுக்கு புதுசாக எதுவும் கற்றுக்க தேவையில்லை. இவங்ககிட்ட போயிட்டு இந்த புக்கு 1000 ரூபாங்க, இதை நீங்கள் வாங்கிக்கிங்களான்னு கேட்டோம்னா அந்த புக்கில் என்ன பெரிய விஷயம் இருக்க போகுது, ஒரே விஷயம் தானே இருக்க போகுது. அந்த புக்கை நான் நெட்டில் டவுன்லோட் பண்ணி படிக்கக்கூடாதா, யூடியூப்பில் ஆடியோ சம்மரி கேட்கக்கூடாதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த புக்கில் ஒரு ஐடியா கிடைக்கிது, அந்த ஒரு ஐடியா அவங்கள 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க வைக்கிது. அப்போ அந்த 1000 ரூபாய் கொடுக்குறது ஒர்த்து தானே. ஆனால் அதை புரிஞ்சுக்க மாட்டுறாங்க. இப்போ நானே ரீசெண்டாக ஒரு தம்ப்நெயில் கிளாஸ் நடத்த போகிறேன். கம்மிங் 18ஆம் தேதி வருது. இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் நிறைய யூடியூபர்ஸ் மானிட்டைஸ் பண்ணுறோம், நிறைய வியூஸ் கொண்டு வந்திருக்கோம். எங்களுடைய வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஆனால் சிலருக்கு ஈகோங்க, அதாவது தம்ப்நெயில் நம்ம போடுறத விடையா பெஸ்ட்டாக போட போகிறாங்க. அதாவது அவங்களுடைய தம்ப்நெயில் தான் அவங்களுடைய சேனல் க்ரோ ஆகாமல் இருக்கிறதுக்கான காரணமே. ஆனால் அதை சரி பண்ணிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இப்போ ஒரு கடை இருக்குது, அந்த கடைக்கு மக்கள்லாம் வந்தால் தானே உங்களுக்கு சேல்ஸ் ஆகும். ஆனால் அவங்க கடையை இழுத்து மூடிடுவாங்க. கடையை இழுத்து மூடுறதுன்றது தம்ப்நெயிலை மோசமாக போடுற மாதிரி, அது மாதிரி செஞ்சுருவாங்க. ஆனால் அவங்களுக்கு வியூஸே வராது. இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக ஒரு பிளான் கொடுக்க போகிறேங்க. இது என்னுடைய 2 வருட அனுபவத்தை வர்றதுங்க. இப்போ நீங்கள் ஒரு 4 வருஷம் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு காமன் பீப்புளை விட, ஒரு +2 பையனை விட நிறைய தெரியும் இல்லையா? அது மாதிரி 2 வருடமாக யூடியூப் சேனல் மேனேஜ்மெண்ட் நிறைய சேனலுக்கு பண்ணியிருக்கேன். அதுலேருந்து ஒரு பிளான் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் எதுவுமே பண்ணலை, ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா இந்த பிளானை யூஸ் பண்ணுங்கள். யூடியூப் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஏன் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியங்க. இப்போது இது ஃபிலசாஃபிக்கலாக இருக்கும், சில பேருக்கு புரியாமல் கூட இருக்கும். நான் சொல்கிறேன், புரியதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இப்போது எதை பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஏன் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் ஒரு ஸ்மோக்கராக இருக்கீங்க, அந்த ஸ்மோக்கிங் அந்த சிகரெட் பாக்ஸில் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், காசஸ் கேன்சர் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் படித்தவர் தான், அதை உங்களால் படிக்க முடியும். அந்த வாசகத்தை உங்களுக்கு தெரியுது அது அடித்தா கேன்சர் வரும்னு, அப்புறம் ஏன் அடிக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் ஒரு சப்கான்ஷியஸ் லெவலில் ஒரு ஃபுல் அவேர்னஸ் ஸ்டேஜில் அதை நீங்கள் பண்ணலை. அதே மாதிரி தான் நீங்கள் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறீங்க, வீடியோ போடுறீங்க, ஆனால் எதுக்கு போடுறீங்க, ஏன் போடுறீங்க, யாரை போய் ரீச் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியவே இல்லை. ஆனால் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. சில பேர்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, எதுக்கு சாப்பிட்றாங்க, ஏன் இவ்வளோ சாப்பிட்றாங்கன்றதே தெரியாது. அவங்களுடைய வயிறு ஃபுல்லாக இருக்கும், இருந்தாலும் டிவி பார்த்துட்டே சாப்பிட்றதுனால நிறைய சாப்பிட்ருவாங்க. அது மாதிரி தான் நீங்கள் ஏன் வீடியோ போடுறீங்கன்றது உங்களுக்கே தெரியல. இப்போ நான் என்னை பற்றி சொல்கிறேன். இப்போ நான் யாருக்காக வீடியோ போடுறேன், யூடியூபர்ஸ்க்காக. இது மாதிரி தெளிவாக உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ நான் ஏன் வீடியோ போடுறேன், நான் சம்பாதிக்க போடுறேன். இந்த ஒரு தெளிவே நிறைய பேருக்கு இல்லைங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் டைம் பாஸ்க்கு போடுறேன். அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு பணம் வேணும்ல. டைம் பாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்கு யார் ப்ரொவைட் பண்ணுவா?
சில பேர் என்ன சொல்லுவாங்க, என்னுடைய கருத்து 4 பேருக்கு நான் போய் சேரணும். இப்போ நீங்கள் 4 பேருக்கு போய் சேரணுன்றது நல்ல விஷயம்தான், அதில் பணம் பிரதானம் இல்லைன்றது நல்ல விஷயம்தான். அந்த 4 பேருக்கு போய் சேர்றதுக்கு ஒரு நல்ல கேமரா வேணும்ல, அது பணம் இல்லாமையா கொடுப்பாங்க? இல்லை ஒரு நல்ல மைக் வேணும்ல, இன்டர்நெட் வேணும், நல்ல எடிட்டிங் பண்ணணும்ல. இதுக்கெல்லாம் காசு இல்லாமல் 4 பேருக்கு போய் சேரணுன்னா எப்படிங்க போய் சேரும்? அது எனக்கு புரியல. ஓகே, இப்போ நான் 4 மணிக்கு எந்திரிச்சு நான் இந்த வீடியோ பண்ணுறேன். உள்நோக்கம் இல்லாமையே நான் வீடியோ பண்ணுவேன், ஆனால் நிறைய பேருக்கு இந்த நோக்கம்ன்றது கிடையாது. ஓகே, இப்போ யூடியூப் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்றத நான் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டேன். யூடியூப் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 2 விதமாக யூடியூப் வேலை செய்யுதுங்க. ஒன்று என்டர்டெயின்மெண்ட் சேனல், இன்னொன்று எஜுகேஷ்னல் சேனல். எஜுகேஷன்னா நீங்கள் ஏதோ படிக்கிறது அப்படின்னு நினச்சிக்காதீங்க, ஏதோ ஒரு பிஸ்னஸ்க்காக. இப்போ முதல்ல என்டர்டெயின்மெண்ட் முடிச்சிருவோம். என்டர்டெயின்மெண்ட்டில் இதெல்லாம் வரும்னா இந்த பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, சமையல், கோலம், இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் நான் என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்கு கோச் பண்ணாதனால நான் அதுக்கு எதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அது உண்மை கிடையாது. என்டர்டெயின்மெண்ட் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் ஒரு சினிமா துறையில் போகணும், நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஏதோ ஒரு சீரியலில் போகணும், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் சேனல் ரன் பண்ணுங்கள். நீங்கள் பாட்டு பாடுங்க, டான்ஸ் ஆடுங்க, அது தப்பே கிடையாது. அது பண்ணுறதுல தப்பு இல்லை. உங்களுக்கு அதில் ஒரு ஸ்கில் வேணும். உங்களுக்கு ஸ்கில் இல்லைன்னா அதை பண்ணாதீங்க. ஓகேங்களா? இப்போது இன்னொரு செக்மெண்ட் இருக்குங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, அந்த வேலையில் ஒவ்வொரு மாதமும் அவங்க கொடுக்கக்கூடிய சேலரி தான் நீங்கள் வாங்க முடியும். இல்லைன்னா அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணலாம். இல்லை நானாக ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தொழில் பண்ணுவீங்க. அந்த தொழில் மூலியமாக தான் நீங்கள் முன்னேற முடியும். ஒரு மதுரையில் அந்த தொழில் பண்ணுறீங்க, அது தமிழ்நாடு முழுக்க போகணும் அப்படின்னா யூடியூப்பை விட்டால் வேறு வழி இல்லை. ஒரு ஃபோனை நம்ம பாத்ரூம் கூட எடுத்துகிட்டு போகிறோம், பெட்டில் இருக்கோம், எனி டைம் நம்ம டிவி பார்க்குறதில்ல, ஃபோன் தான் பார்க்குறோம், ஃபோன்லேயே தான் இருக்கோம். அப்போ அந்த இடத்துல தான் கஸ்டமர்ஸ், உங்களுடைய கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் இருக்கணும், உங்களுடைய பிராண்டை ப்ரொமோட் பண்ணணும். ஸோ அதுக்காக நீங்கள் யூடியூப் சேனல் நடத்தலாம். இதான் 2வது வழி. சரிங்களா? இப்போ நான் எதுக்காக யூடியூப் சேனல் நடத்துகிறேன், இப்போ எனக்கு சுவிட்சர்லாண்டில் கிளைண்ட் இருக்காங்க, துபாயில் கிளைண்ட் இருக்காங்க, இப்போ அமெரிக்காவில் கிளைண்ட் இருக்காங்க, தமிழ்நாடு முழுக்க நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க, காரைக்குடியில் இருக்காங்க, இந்த மாதிரி பல ஊர்களில் இருக்காங்க. எப்படி எனக்கு கிடச்சிது? த்ரூ யூடியூப். இதை நீங்களும் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டும் வரல, ஆனால் நான் முகத்தையும் காட்ட மாட்டேன், ஆனால் குவிஸ் சேனல், கோலம் சேனல் இது மாதிரி நடத்துகிறேன்னு சொல்கிறீங்க. இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் ஒரு படத்தை பற்றி நீங்கள் போடுறீங்க, படத்துக்கு பல லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருப்பாங்க, விளம்பரம் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த படத்தை பற்றி போட்டோம்னா கண்டிப்பாக வியூஸ் வரும். இப்போ ஒரு விஜய் பற்றி போட்டோம்னா 2000 வியூஸ் கண்டிப்பாக வரும். என்னுடைய சேனலை விட அதிகமாக வரும். அந்த வியூஸுன்றது நோ யூஸ். இப்போ பிஸ்னஸ் பண்ணணுன்றதை முடிவு பண்ணிட்டீங்க. அந்த பிஸ்னஸில் 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று ப்ராடக்ட் பிஸ்னஸ், இன்னொன்று சர்வீஸ் பிஸ்னஸ்ங்க. இப்போ நீங்கள் ஒரு தொக்கு விற்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோமே, அதுக்கு ஒரு முதல் போடணும், ப்ராடக்ட் வாங்கணும், அந்த சோர்சிங் பண்ணணும், எல்லாமே இருக்குது. இன்னொன்று இப்போ நீங்கள் ஒரு டீச்சிங் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஒரு சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு ப்ராடக்ட் சோர்சிங்கும் நீங்கள் பண்ண தேவையில்லைங்க. ஓகே, இந்த 2 பிஸ்னஸில் எது பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. இதுக்கு வாரத்தில் 2 வீடியோ போடுறீங்க, உங்களுடைய சேனல் க்ரோ ஆகுது. இப்போ தான் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்ன்றது இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு. அது என்னென்னா, ஒரு இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சேனலை வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களை மாதிரி 1000 பேர் இருப்பாங்க. நீங்கள் நல்லா குவாலிட்டியாக அந்த வீடியோஸை போடலை, நீங்கள் சொல்லிக் கொடுக்குற மெத்தடுன்றது நல்லா இல்லை அப்படின்னா உங்களுடைய சேனலை பார்க்க மாட்டாங்க, மக்கள் புறக்கணிச்சிருவாங்க. எப்படின்னு நான் சொல்கிறேன். அவங்களுக்கு இருக்கக்கூடிய டைமிங்கிறது 1 ஹவருங்க. அந்த 1 ஹவரில் பெரிய பெரிய சேனல் பார்க்கணும், படம் பார்க்கணும், சீரியல் பார்க்கணும், காமெடி பார்க்கணும், இதெல்லாம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு 15 நிமிஷம் இந்த மாதிரி எஜுகேஷன் இல்லை பிஸ்னஸ் ஓரியன்டான சேனலுக்கு கொடுப்பாங்க. இப்போ இந்த 15 நிமிஷத்தை நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா உங்கள் சேனல் பார்ப்பாங்க, நல்லா பண்ணலைன்னா உங்களுடைய காம்படிட்டர் சேனல் பார்ப்பாங்க. அப்போ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்பர் 1 சேனலாக இருக்கணும். நம்பர் 2ன்னு ஒன்று கிடையாது. இப்போ நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடணும்னு ஆசைப்பட்றீங்க, உங்கள் மைண்டில் என்ன வருது? கோக்கு, பெப்சி. இப்போ நீங்கள் தண்ணி வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க, உங்கள் மைண்டில் என்ன வருது? பிஸ்லரி, கின்லே. இப்போ நீங்கள் பால் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, ஆரோக்கியா, ஆவின். இப்போ நீங்கள் ஐஸ்கிரீம் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, அருண் ஐஸ்கிரீம். இந்த மாதிரி மைண்டில் வரணும். மைண்டில் வரலைன்னா நீங்கள் பிஸ்னஸில் இல்லைங்க. இதை நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டீங்க. நீங்களும் 1000ல் ஒரு அஸ்ட்ராலஜர் சேனலாக இருக்கீங்க, அதனால தான் இப்படி ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க. இப்போ நீ இவ்வளோ சொல்கிறியப்பா, நீ என்னப்பா பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்கணும்.
இந்த மாதிரி டிப்ஸ் போடுறவங்கள நாக்கு விடுங்கிற மாதிரி கேட்கணும். இப்போ நான் யூடியூப் டிப்ஸ் போடுறேன்ல, இந்த யூடியூப் டிப்ஸ் போடுறதுல எங்களை மாதிரி ஒரு வெப்சைட் வச்சு தான் ஆள் கூட கிடையாது. எங்களை மாதிரி லேக்ஸில் வியூஸ் கொண்டு வர ஆள் கிடையாது. நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எங்களுடைய வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். 100 வீடியோ என்னுடைய காம்படிட்டர் போட்டால் கூட நான் ஒரு 4 வீடியோ என்ன பண்ணுவேன், மானிட்டைஸ் பண்ணி, அதாவது என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு ரிசல்ட்டை கொண்டு வந்து போடுவேன். இந்த 100 வீடியோ பார்ப்பாங்களா, 100 டிப்ஸ் வீடியோ பார்ப்பாங்களா, இந்த 4 வீடியோ பார்ப்பாங்களா, யோசிச்சு பாருங்கள். அதனால தான் என்கிட்ட எப்பயுமே கிளைண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்காங்க, கிளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. இந்த கமெண்ட், நெகட்டிவ் கமெண்ட்ஸு, இல்லை ட்ரோல் வீடியோ எதையுமே அவங்களுக்கு முக்கியம் இல்லை. இவன்கிட்ட ரிசல்ட் இருக்குது, நம்ம போயிடுவோம் அப்படின்னு தான் வர்றாங்க. இது மாதிரி நீங்கள் இருக்கணுங்க உங்களுடைய துறையில். இப்போ நீங்கள் அஸ்ட்ராலஜராக இருக்கீங்கன்னா 1000 அஸ்ட்ராலஜர் இங்கே இருக்காங்க, அதில் நீங்கள் நம்பர் 1 ஆகணும். ஒரு ஹாஸ்பிட்டல் சேனல் நாங்கள் நடத்துகிறோங்க. 1000 ஹாஸ்பிட்டல் சேனல் இருக்குது. அதில் நாங்கள் ஒரு செக்மெண்ட்டில் நம்பர் 1 இருக்கோம். இப்போ ஒரு சைல்டு ரிலேட்டடான வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், சரிங்களா? சைல்டு ரிலேட்டடான பேபி கேர் இதெல்லாம் போடுறோம். அதில் நாங்கள் நம்பர் 1 இருக்கோம். வீக்லி எங்களுடைய காம்படிட்டருக்கு வர்ற வியூஸை விட அதிகமாக வருது. இப்போ அதிகமாக வரதுனால எங்ககிட்ட வருவாங்க. இப்போ இதே மாதிரி தான் என்னுடைய சேனலில் பண்ணுறேன். இது மாதிரி உங்களுடைய சேனலுக்கும் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா எங்களுடைய கோச்சிங் வாங்க. அதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது முக்கியம் இல்லைங்க. இப்போ உங்கள் காம்படிட்டரை பீட் பண்ணணும். அதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுனா நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, நான் லாபம் சம்பாதிக்கிறது இல்லை நான் கஸ்டமர்ஸை கெயின் பண்ணுறது, அது கிடையாதுங்க. உங்கள் காம்படிட்டர்கிட்ட போகக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுன்றது நீங்கள் என்னுடைய கோச்சிங் வந்தீங்கன்னா கற்றுக்கலாம். இந்த வெப்சைட்டுக்கு போங்க, எங்களுடைய கிளைண்ட்ஸை பற்றின வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். அதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கமெண்ட்டில் என்னுடைய கிளைண்ட்ஸ் பற்றின வீடியோஸ் எல்லாமே இருக்குது, இன்டர்வியூஸ் இருக்குது, அதையும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள்.